ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து நெல்லிக்காய் இஞ்சி மரப்பா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் வந்து இஞ்சி. இப்போ வந்து நெல்லிக்காயை க்ளீன் பண்ணி இப்படி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாலே அழகாக பாலமாக அது வந்து நல்லா வெடிச்சு வரும். ஸோ அதுதான் வந்துருச்சு நமக்கு தெரியுது. அப்புறம் அந்த நெல்லிக்காயை வந்து உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம். ஸோ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை வந்து எடுத்து பல்ஸ் மோடில் வந்து போட்டு நல்லா மைய வந்து அரைச்சிக்கணும். அதில் வந்து திப்பையாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இஞ்சி. இப்போ வந்து இஞ்சி அரைக்கிறேன். ரெண்டையும் வந்து தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி அரையாமல் போயிடக்கூடாது. அதனால் அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டையும். வெல்லம் வந்து நான் வந்து 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு வந்து 400 கிராம் வந்து நான் வெல்லம் எடுத்துருக்குறேன். வெல்லம் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைய வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பதம்லாம் கிடையாது. இப்படி நல்லா இதை பாருங்கள், நுர வர மாதிரி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து நெல்லிக்காய் இஞ்சி பேஸ்ட்டை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து அதில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும், இப்போ நல்லா சுருண்டு வந்ததும் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நெய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கருப்பாகாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அது நெல்லிக்காய் கிடைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பீஸாக கேக் பர்பி மாதிரி போட்டு வச்சுக்கலாம். டெய்லி வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஹெல்த்தி, இம்யூனிட்டி பவர் வந்து இது வந்து அதிகப்படுத்தும். பாருங்கள், இப்போ பதம் பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு பீஸ் எடுக்கும்போது கையில் வந்து ஒட்டுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு கிளறுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கையில் நெய் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் உருண்டு வருது. இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு பிளேட்டில் வந்து இப்போ நெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறேன் இந்த பேஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெல்லிக்காய் கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சமாக நெய் தடவி அதை வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணி இப்படி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பிளேட்டில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பீஸ் வந்து சின்னதாக போடணும். நம்ம மைசூர் பாக் போடுற மாதிரி பெருசாக போடாமல் சின்ன பீஸாக போட்டு நீங்கள் வந்து வெளியிலே வச்சுக்கலாம். நான் வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சுட்டு டெய்லி ஒரு 2 பீஸ் எடுத்து வெளியில் வச்சு நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ சின்னதாக வந்து நான் பீஸ் போடுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இது ஆகவே ஆகாது. நம்ம கிளறும்போது நல்லா அந்த பதம் உருட்டுனா கையில் வந்து திரண்டு வரணும். இல்லைன்னா வந்து நீங்கள் பீஸ் போட்டாலும் வந்து அது வந்து அந்த ஷேப்பில் வந்து இருக்காது. அதனால் அந்த பதம் வந்து இதில் வந்து முக்கியம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்வா துண்டு மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் எடுத்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இது ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும். இனி நெல்லிக்காய் இஞ்சி மரப்பா நம்ம வீட்டிலே செய்யலாம். தேங்க்யூ.